வணக்கம் சார் நண்பர்களே. நம்ம விவசாயிங்க நார்த்தங்காய் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த்தங்காய் அது ஒரு நார்த்தம் அடிக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனா அதனுடைய மருத்துவ குணம் அதிகம்னா நம்ம வயிற்று செரிமான பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்றோம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா அந்த நார்த்தங்காய் ஊறுகாயை நம்ம நல்லா வச்சுன்னு சாப்பிட்டோம்னா ஒரு மாவு, அதாவது கேவுரு கூழா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பாடு சாம்பார் சாதமா இருந்தாலும் சரி, ரசம் சாதமா இருந்தாலும் சரி, இந்த ஊறுகாய்க்கு ஏன்னா எதுவுமே கிடையாது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனியா ஒரு ஏப்பம் வரும். அதுவும் ஒரு மாதிரியா இருக்கும், நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் பிடிக்கும் எனக்கு. அது என்ன ஒண்ணு, எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கணும். தாளிச்சாதான் நல்லா இருக்கும். தாளிக்காத முன்ன ஒரு மாதிரியா தான் இருக்கும். நிறைய பேர் அதுக்கு முன்னெல்லாம் தாளிக்காதான் சாப்பிடுவோம். நம்ம இந்த நார்த்தங்காய் பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உடம்பு ஹீட்டா இருக்கிறவங்க அந்த நார்த்தங்காய் பழம் சாப்பிட்டோம்னா உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பவரு, எஃபெக்ட் அதிகம் இந்த நார்த்தங்காய் பழத்துக்கு. நீங்களும் உங்க தோட்டத்துல நார்த்தங்காய் பழம் இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. இப்ப இந்த பழத்தை நான் பறிச்சு சாப்பிட போறேன். புளிப்பு செம புளிப்பா இருக்கும். காய் பழம் தித்திப்பா இருக்கும். அது சாத்துக்குடி போல தித்திப்பு வரும் பழம். ஆனா இது சாப்பிடாத போக முடியாது. இந்த வந்தாலே சாப்பிட்டு தான் போவோம். நம்ம போச்சு. இது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதை உரிக்கும் போது நாக்கு ஊறுது. நிறைய பேர் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. சாத்துக்குடி மாதிரி இருக்கு. சாத்துக்குடி போல தான் இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். பழம் காய ஒரு காய்க்கு சூப்பரா இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.